ஹாய் இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன இந்த லாஸ்ட் லேண்டுன்ற ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, இந்த உலகமே அழிஞ்சு போய் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் மக்களையும் ஒரு சர்ச்சை சேர்ந்தவங்க அவங்கள அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற லாஸ்ட் லேண்ட்லேருந்து ஒரு சூனியக்காரி வரா. அவகிட்ட என்ன ஆசை வேணாலும் கேட்கலாம், அதை இல்லைன்னு சொல்லாமல் அதை நிறைவேற்றி வச்சிருவா. அதுக்கு பதிலாக அவள் எதுனா வாங்கிட்டு தான் நிறைவேற்றுவா. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தோட ராணி சூனியக்காரி கிட்ட அந்த லாஸ்ட் லேண்ட்ல இருக்க உல்ஃப் மனிதனோட பவர் வேணும்னு கேட்குறாங்க. இதை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி சில காசும் கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கிட்டு அந்த உல்ஃப் மனிதனோட பவர் எடுக்கிறதுக்காக லாஸ்ட் லேண்டுக்கு கிளம்புறா. ஆனால் அந்த பீச் எங்கே இருக்குன்னா ஸ்கல் ரிவர் கிட்ட இருக்கு. அங்கே போனவங்க யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை. இப்படி அவங்க டிராவல் பண்ணும்போது இந்த படத்தோட ஹீரோ ஹண்டரையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் ஆபத்து வந்தது, கடைசி அந்த உல்ஃப் மனிதன் அவங்க கொண்டு அந்த பவரை எடுத்தாங்களா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. பயங்கரமாக படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சைட்லாம் அழிஞ்சு போன உலகத்தை காட்டுறாங்க. அப்போ இந்த படத்தோட ஹீரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல கதையை சொல்றான். இந்த உலகம் போர் வந்தனால அழிஞ்சு போச்சு. அதுல நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடமே லாஸ்ட் லேண்டா மாறிடுச்சு. இந்த உலகத்துல நிறைய அமானுஷமான கிரீச்சர் ஷேடோக்குள்ள ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்குங்க. மிஞ்சி இருக்கிற மனித இனெல்லாம் ஒரு சிங்கிள் சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூனியக்காரி லாஸ்ட் லேண்ட்ல இருந்து வந்தா. எப்படி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம், எப்படி அவ என்ன ஒரு ஆபத்துலேருந்து காப்பாத்துனா அப்படின்னு இந்த படத்தோட கதைன்னு வாய்ஸை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த சூனியக்காரியை காட்டுறாங்க. அவ கழுத்துல கைத்தை போட்டு தூக்குல தொங்குறதுக்காக நிக்க வச்சிருக்காங்க. இந்த உலகமே லாஸ்ட் லேண்டா மாறிடுச்சு. உயிர் வாழ்ற சில மக்களை அந்த சிங்கிள் சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்களை ஆட்சி நடத்துறது ராஜா ராணி தான். அந்த ராஜாராணிக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தான் இந்த சர்ச்சை சேர்ந்த போதகர்கள். இந்த மொட்டத்தலை லேடி தான் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தூக்கில் போட போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்களும் ஒரு ப்ரீஸ்ட் தான். இப்போ அந்த மொட்டை எல்லா மக்களையும் வேலை பார்க்குறத நிப்பாட்ட சொல்லிட்டு எல்லாருமே இங்கே பாருங்க, யாரெல்லாம் சர்ச்சை எதிர்க்கிறீங்களோ அவங்களுக்கு இதுதான் நிலைமைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நீ யார் என்ன கேட்டாலுமே நிறைவேற்றி வைப்பியாமே, நீ எல்லாம் சாத்தானை சேர்ந்தவ, நீ எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே சப்போர்ட்டாக இருந்த அதையும் தள்ளி விட்டுடுறாங்க. அங்கேருந்து அந்த மொட்டத்தலை லேடி கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் தூக்கில் தொங்கிட்டு இருக்கா. அப்போ எல்லா ஆட்களுமே கிளம்பி போயிட்டா. ஒருத்த மட்டும் நம்ம ஹீரோயினை குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் கண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலே அவனை வசியம் பண்ணிடுறா. இப்போ இவன் ஏதோ தூக்கில் தொங்கின மாதிரி இவனுக்கு தெரியுது. இப்போ கையில் இருக்கிற கன் எடுத்து அந்த கயிறை ஷூட் பண்ணிடுறான். பார்த்தா இவன் கீழே நின்றுட்டு இருந்தான். கன் எடுத்து அந்த கயிறை ஷூட் பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோயின் இவனை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வர போய் இவன் ஷூட் பண்ணிடுறான். அப்போதான் அவனுக்கு கான்சியஸே வருது. அவன் சுட்டது நம்ம ஹீரோயினை இல்லை, இவனோட ஆட்களில் ஒருத்தர் சுட்டிருக்கான். சத்தம் கேட்டு மேலே வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். கோவமான அந்த மொட்டத்தலை லேடி நம்ம ஹீரோயினை தப்பிக்க விட்டவனோட கழுத்தை வெட்டிடுறா. இப்போ அந்த மொட்டத்தலை லேடியும் அவங்க ஆளுங்களும் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. இருட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அந்த மொட்டத்தலை லேடியோட ஆளுங்களை ஒவ்வொருத்தனா கொள்றா. கடைசி அந்த மொட்டத்தலை லேடி கழுத்துல கத்தி வச்சு அவளையும் லாக் பண்ணிடுறா. அந்த மொட்டத்தலை லேடி என்னையும் கொன்னுடுன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றா. கட் பண்ணா நம்ம மொட்டத்தலை லேடியை எப்படி ஹீரோயினை தூக்கில் போறதுக்காக செட் பண்ணி வச்சிருந்தாங்களோ இப்போ அந்த மொட்டத்தலை லேடி அந்த மாதிரி இருக்கா. அந்த மொட்டத்தலை லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னை தேடி வந்து நான் கொல்லுவேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த மொட்டத்தலை லேடி அப்படியே விட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டா. அங்கே வாழ்கிற எல்லா மக்களுமே அடிமையாக இருக்காங்க. அவங்க முன்னாடி அவன் நடந்து போயிட்டு இருக்கா. எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு சாவே இல்லைன்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோவு ஹண்டர். இப்போ நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக சில பேர் மறைஞ்சி இருந்து வெளியே வரானுங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோவோட குதிரையிலேருந்து கன் எடுக்கிறான். அந்த கன்னை சுற்றி ரெட்டத்தலை பாம்பு இருக்கு. அந்த பாம்பு அப்போ கண்ணை நோண்டிடுதுங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறானுங்க. கண்ணிமிக்கு நேரத்திலேயே எல்லாருமே ஷூட் பண்ணி கொன்னுடுறான். அப்புறமா அவனோட கன்னையும் அந்த பாம்பையும் எடுத்துக்கிறான். இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு அவள் வாழ்கிற டவருக்குள்ளே அவள் போகிறா. அப்போ அங்கே கண்ணு தெரியாத ஒரு வயசானவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் காசு போடுறா. இப்போ அந்த கண்ணு தெரியாதுன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ வந்துட்டியான்னு கேட்குறாங்க. இந்த சிட்டி நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கும் போது நீ எல்லாருக்குமே உதவி பண்ணுற. இப்போதான் தெரியுது இந்த வயசான லேடி சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போ எப்படி இருக்காளோ அப்படி தான் இருந்திருக்கா. இப்போ அந்த கண்ணு தெரியாதவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கும் வயசாகிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவள் இல்லை, உன்னை விட நான் ரொம்ப வயசானவன்னு சொல்கிறா. இவ சூனியக்காரினால இவ எப்போவுமே இளமையாகவே இருப்பா போல. இதை சொல்லிட்டு அப்படியே அவளோட அரியணையில் போய் உட்காடுறா. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அரண்மனையை சேர்ந்த சில பேர் வராங்க. அப்படியே அவங்க கூட அந்த அரண்மனையை சேர்ந்த கேப்டனும் வந்திருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க, ராஜாக்காகவா இல்லை ராணிக்காகவான்னு கேட்குறா. அப்போ நின்றுட்டு இருந்த லேடி அவளோட கெட்டப்பை கைட்டுறா. பார்த்தா அவள் தான் அந்த நாட்டோட ராணி. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து என்ன தேடி வர காரணம் என்னன்னு கேட்குறா. இப்போ அந்த ராணி சொல்கிறாங்க, நீ காசுக்காக மற்றவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைப்பியாமே, உண்மையான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இப்போ ராணியோட பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே அவள் வெளியே போக சொல்லிடுறா.
தனியாக நம்ம ஹீரோயின் கிட்ட நீ லாஸ்ட் லேண்ட்லேருந்து வந்தவ தானே, அங்கே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பீஸ்ட்டை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த பவர்ஃபுல் பீஸ்ட் மாதிரி நானும் மாறணும். நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த ராணி என்ன கேட்குறாங்கன்னா, அந்த லாஸ்ட் லேண்டில் ஒரு உல்ஃப் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த ஓனாய் மனிதன் மாதிரி மாறி அவனோட பவர்லாம் இவங்களுக்கு வேணுன்ற மாதிரி இவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கான காசையும் அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, அதில் எதனா மாற்று கருத்து இருக்கான்னு நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து கேட்குறா. அதுக்கு அந்த ராணி, இதுக்கு நீ அட்வைஸ்லாம் பண்ண தேவையில்ல, நான் என்ன கேட்குறேன்னு அதை பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கேட்டதை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் மூன் வரைக்கும் டைமை கொடுங்க, இந்த ஓனாய் மனிதனை கொன்று அதோட தோல் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே போகிறதுக்காக ரெடி ஆகுறா. இப்போ அந்த நாட்டோட கேப்டன் நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ எல்லாரோடைய ஆசையும் நிறைவேற்றுவேன்னு கேள்விப்பட்டேன், என்னோட ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இந்த வாட்ச் தான் இருக்குது. இந்த டைம் பீஸ் என்னோட பரம்பரை பொக்கிஷம். இது 4 ஜென்ரேஷனாக இந்த டைம் பீஸ் எங்ககிட்ட இருக்குது. இதை நான் உனக்கு தரேன். நான் கேட்குறது நீ எனக்கு நிறைவேற்றணும். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் யாருக்குமே நோ சொல்ல மாட்டேன். ராணி என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நீ நிறைவேற்றக்கூடாதுன்னு அந்த கேப்டன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு புரியவே இல்லை. அப்போ அவன், நீ ராணிக்கு காட்டுற விசுவாசம் இதுதானான்னு கேட்குறா. அவங்களுக்கே நீ எப்படி துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதும், நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணலை, நான் அவங்கள காப்பாற்றுறேன். அவங்க அளவுக்கு மீறி ஆசைப்படுறாங்க, அது அவங்களுக்கே ஆபத்தாக முடியும். நான் அவங்கள காப்பாற்ற தான் நினைக்கிறேன். அதனால அவங்க கேட்டதை நீ ஃபெயில் பண்ணி விடணும்னு கேட்குறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறியான்னு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அங்கேருந்து அந்த கேப்டன் கிளம்பி போயிடுறான். இப்போ அந்த டைம் பீஸை பார்த்தா அது ரொம்ப வேல்யூபுளான டைம் பீஸ் போல். இப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ மேஜிக்லாம் போட்டு அந்த உல்ஃப் மனிதன் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கான்னு பார்க்குறா. இப்போ சில விஷுவல்ஸில் அந்த உல்ஃப் மனிதன் எங்கே இருக்குன்னு காட்டுறாங்க. உல்ஃப் மனிதனை வேட்டையாடுறதுக்காக சில பேர் போயிருக்காங்க. அவங்கள வெறித்தனமாக அது வேட்டையாடி இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் விஷுவல்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த விஷுவல்ஸை பார்த்து அவள் கொஞ்சம் பயந்துடுறா. எப்படி அந்த வெறித்தனமான அந்த உல்ஃபை கொண்டு நம்ம அந்த பவர் எடுக்க போகிறோம்னு அவளுக்கு தெரியல. இப்போ கட் பண்ணால் நம்ம ராணியை காட்டுறாங்க. இப்போ ராஜாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் உடம்பு முடியாமல் இருக்காரு. அவர் பெட்லேயே சூச்சு போயிட்டார் போல. அதுக்கு ராணி, உனக்குலாம் அறிவு இருக்கா, நீயும் ராஜாவா, உன்னை பார்த்து இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தரகுறவாக பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த ராணிக்கு ராஜாவை பிடிக்காது போல். அவன் எப்போ சாவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராணிக்கு ஒரு சீக்ரெட் அஃபேர் இருக்குது போல். அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ அவள் லாஸ்ட் லேண்ட் போகிறதுக்காக அவளுக்கு ஒரு ஹண்டர் தேவை. அவனை தேடிக்கிட்டு கிளப்புக்கு வந்திருக்கா. இந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்க்குறா. நீ தான் ஹண்டர்னு கேள்விப்பட்டேன், நான் லாஸ்ட் லேண்டுக்கு ட்ராவல் பண்ணணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, என் கூட நீ கார்டு விளையாடி ஜெயிச்சா மட்டும் தான் நான் பேச முடியும்னு சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் கார்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா அமௌண்ட்டையும் பெட் கட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் பெட் கட்டிட்டு அவளோட கார்டை காட்டுறா. அவள் தான் ஜெயிச்சிருக்கா. சரி, ஓகே, உனக்கு என்ன வேணும், இருக்கா என்னை தேடி வந்தேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு ஒரு லாஸ்ட் லேண்ட்லேருந்து வந்த ஒரு கைடு தேவை. நீயும் லாஸ்ட்லேருந்து வந்தவன் தான் எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு அந்த உல்ஃப் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு நம்ம ஹீரோ ஷாக்காகி, அந்த உல்ஃப் இருக்கிற இடம் ரொம்ப டேஞ்சரானது, அங்கே நீங்கள் போயே ஆகணுமான்னு கேட்குறான். அங்கே போய் அந்த உல்ஃப் மனிதனை கொண்டு அவனோட தோலையும் பவரையும் எடுக்கிறதுக்காக தான் போகிறேன். அந்த உல்ஃப் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறா. எனக்கு நல்லா தெரியும், அந்த லாஸ்ட் லேண்டில் கடைசியாக போகும்போது ஸ்கல் லிவர் கிட்ட அங்கே ஃபுல்லாகவே மண்டோடாவே இருக்கும். அங்கே தான் அந்த உல்ஃப் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட அந்த டைம் பீஸ் எடுத்து காட்டி, நீ மட்டும் என்ன அங்கே கூட்டிகிட்டு போனால் இந்த டைம் பீஸ் உனக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரேரான டைம் பீஸ் போல். நம்ம ஹீரோ இதை கேள்விப்பட்டதுக்காக இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதுக்காக இந்த டீலுக்கு அவன் ஓகே சொல்லிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த மொட்டைத்தலை லேடியோ அவங்க ஆளுங்களும் வந்துட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த பாம்பை தூக்கி போடுறான். அந்த பாம்பு அவங்க அடியாட்கள் எல்லாம் கடிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த பாம்பு அந்த மொட்டைத்தலை லேடியை கடிக்க போகுது. ஒரே வெட்டில் அந்த பாம்பை 2 துண்டாக்கி வெட்டி போட்டுடுறா. அங்கே பார்த்தா அவங்க 2 பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க. மொட்டைத்தலை அவங்க ஆளுங்களை பார்த்து, சீக்கிரமா தேடி அந்த சூனியக்காரி எனக்கு வேணும்னு ஆக்ரோஷமா சொல்றா. இப்போ கட் பண்ண நமக்கு அந்த சர்ச்சோட ஹெட்டை காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அவரு, சர்ச்சுக்கு எதிராக யாருமே நடக்கக்கூடாது, நீங்கள் எல்லாருமே நாங்கள் சொல்கிறபடி தான் நடந்துக்கணும், அந்த மக்களை மிரட்டி அவர் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற அடிமை மக்கள் எல்லாருமே ஒரு பேப்பரை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அந்த சூனியக்காரிக்கு சாவே கிடையாதுன்னு அந்த பேப்பரில் போட்டிருக்கு. அந்த ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த ஹெட்டை மீட் பண்ணுறதுக்காக அந்த மொட்டை தலைவரா இப்போ அந்த பேப்பரை எடுத்து காட்டி, இந்த மக்களுக்கு நம்ம மேலே இருக்கிற பயம்லாம் போயிடுச்சு, அந்த சூனியக்காரியை அவங்க தலைவியாக எடுத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சி சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. தலைவரே, நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு அந்த மொட்டை தலை லேடி சொல்கிறா. தான் நம்ம ஹீரோயின் இருந்த அந்த பில்டிங்ல அந்த வயசான லேடியை இழுத்துட்டு வந்து போடுறானுங்க. யாரை இழுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நம்ம ஹெட் கேட்கிறாரு. இதுக்கு அந்த மொட்டைத்தலை லேடி அந்த வயசானவங்களோட கையை பிடிச்சி காலால நசுக்கிறா. என்கிட்ட சொன்னதை தலைவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த வயசானவங்க அந்த தலைவர்கிட்ட, அந்த பில்டிங்க்கு 2 பேர் வந்தாங்க, பேரு மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு, அது வேற யாருமே கிடையாது, கேப்டனும் ராணியும் தான் அப்படின்னு சொல்ல, அந்த தலைவர் அப்போ இந்த சூனியக்காரியை பார்க்க அந்த ராணியை போயிருக்கா. எப்படியாச்சும் அந்த சூனியக்காரியை பிடிங்க, அவ வாயால இதை ஒத்துக்கிட்டானா நம்ம இந்த ஆட்சியை பிடிச்சிடலாம். இப்போ வில்லத்தனமா அந்த தலைவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க.
இப்போ இவங்க 2 பேருமே லாஸ்ட் லேண்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல இருந்து ஒருத்தங்க கன் எடுத்துட்டு வெளியே வராங்க. பார்த்தா இவங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இவனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் உள்ள கூட்டு போய் அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த உல்ஃப் மனிதன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறா. 1 வாரத்துக்கு மேல ஆகும்னு நம்ம ஹீரோ சொல்றான். 1 வாரம்லாம் முடியாது, ஃபுல் மூன் வரத்துக்குள்ள நம்ம அங்க போய் ஆகணும்னு சொல்றா. வேற எதுனா ஷார்ட் கட் இருக்கான்னு கேட்கறா. அப்போ நம்ம ஹீரோ ஒரே வழி நம்ம ட்ரெயினோட ட்ராக் வழியாக தான் போயாகணும், நாளைக்கே நம்ம ட்ரெயின் ட்ராக்கை ஃபாலோ பண்ணி போயிடலான்னு சொல்கிறான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ காதில் ஏதோ ஒன்று சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா இவங்க 2 பேரும் இங்கே குஜாலா இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னோட ஞாபகமே உனக்கு வருமானு கேட்குறா. அவ கூட எங்கே போறீன்னு சொல்லி நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறா. நம்ம ஹீரோ ரொமான்டிக்காக பேசி எப்படியோ சமாளிச்சிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி அந்த ரயில்வே ட்ராக் இருக்கிற இடத்துக்கு வராங்க. போகிற வழியில் அவங்களுக்கு அந்த மிருகத்தை அடித்து கொடூரமாக கொண்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம மொட்டையனை காட்டுறாங்க. அவள் ட்ரெயின் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. இப்போ ராணியை காட்டுறாங்க. அந்த சர்ச் தலைவர்கிட்ட அவங்க இங்கேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி இருக்கு, யாரை பிடிக்கிறதுக்காக போகுது, யாரோட பர்மிஷனில் அதை அமுச்சு வச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த தலைவர் இங்கேருந்து ஒரு சூனியக்காரி தப்பிச்சு போயிட்டு அவளை பிடிக்கிறதுக்காக தான் அமுச்சு வச்சிருக்கோம், இதை பற்றி நான் ராஜா கிட்ட பேசலாமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த ராணி இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த தலைவர் ரேடியோவில் அந்த நேராக அந்த ட்ரெயினில் இருக்கிற மொட்டைங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு அந்த ராணி மேலே ஏதோ சந்தேகமா இருக்கு, அவங்க சூனியக்காரி கிட்ட ஏதோ கேட்டிருக்காங்க, அந்த சூனியக்காரை பிடிச்சிட்டு வந்து அவ மட்டும் ஒத்துக்கிட்டான்னா நம்ம ராணியையும் அவளையும் தூக்கில் போட்டுடலாம், இதுக்கப்புறமா நம்மளோட ராஜ்யம் தான். இவன் ஒரு வில்லத்தனமா பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த மொட்டத்தால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த ஃப்ரெண்டுக்காரனை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடுறா. இந்த மாதிரி அவங்க ஸ்கல் ரிவருக்கு தான் போயிருக்காங்க, அவரை விட்டுருங்கன்னு சொல்லி கதறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல் ரிவருக்கு தான் போயிருக்காங்கன்னு அந்த மொட்டத்தலை லேடிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் ட்ரெயின் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கா. இப்போ அந்த லாஸ்ட் லேண்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. இப்போ அவங்க பில்டிங் டு பில்டிங் தாண்டணும். இப்போ அந்த பில்டிங் டு பில்டிங் தாண்டணும்னா அவங்களுக்கு கேபிள் வழியாக தான் போயாகணும். அந்த கேபிளில் ஒரு பஸ்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா நம்ம இதை தாண்டி போயிடலான்னு சொல்றான். இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு அவங்க 2 பேரும் வராங்க. உள்ள வந்து நம்ம ஹீரோ அவர் பேரை சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு அவர் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவரை தூக்கில் போட்டு சாகடிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு முன்னாடி இங்க யாரும் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ வெளியே வந்தா மொட்டத்தலையோட கேங் அங்க நிக்குது. இவ கண்ணில் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவளை வசியம் பண்ணிடுவா இல்லையா, அதுக்காக. மொட்டை நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அவளை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன். அதுக்கு நம்ம ஹீரோ நான் அவகிட்ட வேலை பார்க்குறேன்னு கமிட் ஆயிட்டேன்னு சொல்றான். அவளெல்லாம் பிடிச்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்படியா, நீ இதெல்லாம் பண்ண மாட்டியேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ட்ரெயின் வருது. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணை அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். நீங்கெல்லாம் கடவுளோட பேரை சொல்லி இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கதறான். இப்படி தான் நாங்கள் பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு அந்த லேடியை இந்த மொட்டத்தலை ஷூட் பண்ணி கொண்டுடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவால் தாங்கிக்க முடியல. இப்போ மொட்டத்தலை ஆளுங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள பூண்டு செம்மையாக சண்டை போடுறா. இங்கே ஒருத்தர் 2 பேர் இருப்பான்னு பார்த்தா இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. இவங்க கிட்ட பீரங்கி வேற இருக்கு, அதை வச்சு ஷூட் பண்ணுறானுங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு ஓடுறா. அந்த கேபிளோட அட்டாச் ஆகிருக்க பஸ்ஸை நம்மளே ஓட்டலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏறி போகிறாங்க. இப்போ அந்த மொட்டத்தலையோட ஆளுங்க எல்லாருமே அந்த வண்டி மேலே தாவுறானுங்க. இப்போ அந்த வேனுக்குள்ளேயே இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த மொட்டத்தலை லேடி அந்த கேபிளை கட் பண்ண சொல்லிடுறா. இப்போ அந்த ஒரு கேபிளையும் கட் பண்ணி விட்டுடுறாங்க. அடுத்ததான் இன்னொரு கேபிளையும் கட் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ கரெக்டாக அந்த வேன் அந்த மலையில் போய் சொருகிடுது. வேற வழி இல்லை, நம்ம இந்த மலை மேலே ஏறி போகணும்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி ஏறி போகிறா, பின்னாடியே நம்ம ஹீரோவும் வரான். இதெல்லாம் பார்த்தா அந்த மொட்டை ஸ்னைப்பர் எடுத்து நம்ம ஹீரோக்கு குறி வைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ மேலே ஏறும் போது கரெக்டாக அந்த ஷோல்டர்லேயே அவள் ஷூட் பண்ணிடுறா. திருப்பி இன்னொரு வாட்டி ஏன் பண்ணலான்னு ஷூட் பண்ணும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துடுறா. இப்போ அவள் கண்ணை பார்த்தோன்னே இவளுக்கு கூச ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி எடுத்து குறி வைக்கலான்னு பார்க்கும்போது அவங்க 2 பேரையும் அங்கே காணோம். இப்போ அவங்க 2 பேரும் தப்பிச்சு போனோன்னே மொட்டத்தலை ரொம்ப காண்டாயிரா. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்துல தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கிறதுனால அவனே வாயில் கட்டையை வச்சுட்டு கையை விட்டு அந்த புல்லட்டை எடுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு விடுன்னு சொல்கிறான். அவளும் ஸ்டிச்சஸை போட்டு விட்டுடுறா. இப்போ கட் பண்ணால் நமக்கு ராணியை காட்டுறாங்க. அவங்களுக்கு நர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ராஜா கிட்ட போயிட்டு எனக்கான வாரிசு கிடச்சிட்டான், இவன் தான் அடுத்த ராஜா, இவன் வெறும் ஒரு ஹண்டரோட புள்ள தான், இவன் தான் அடுத்ததான் இந்த நாட்டையே ரூல் பண்ண போகிறான்னு சொல்கிறா. இதுக்கு மேலே நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலகாணி எடுத்து அவள் மூஞ்சி மேலே போட்டு அமுக்குறா. அவரை கொடூரமாக சாகடிச்சிடுறா.
இப்போ நம்ம ஹீரோயினும் 2 பேரும் ஷேடோ பீன்ன்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல பெரிய சுவரா இருக்கு. அப்படியே அவங்க ரயில்வே ட்ராக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரெயின் வர சத்தம் கேட்குது. அந்த மொட்டை இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சோடனே அந்த பெரிய சுவருக்கு நடுவில் ஒரு வழி இருக்கு, அதுக்குள்ளே போகலான்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ நைட் ஆனால் இங்கே டீமன்ஸ்லாம் சுத்தமேன்னு சொல்கிறான். வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இவங்க சர்க்கிள் மாதிரி ஒரு போட்டு இவங்க அதை பற்ற வைக்கிறாங்க. இப்போ அப்படியே நைட்டும் ஆயிடுது. இவங்க 2 பேரும் கன் எடுத்து ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நைட் ஆனால் இந்த இடத்துல டீமன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த இடத்துக்கு எலும்பு கூட்டு டீமன்ஸ்லாம் வருதுங்க. இப்போ அவங்க நெருப்பு சுற்றி வச்சிருந்தாலுமே அந்த இடத்துல நிறைய டீமன்ஸ்ங்க வந்துருச்சுங்க. நெருப்புக்கு நடுவில் ஒரு பலகையை போட்டு அதை தாண்டி வருதுங்க. இவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மேலே பார்த்தா தலைவர் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அந்த தலைவர் நெருப்பு வளையத்துக்குள்ளே குதிச்சிடுறான். குதிச்சு அவன் கரெக்டாக நம்ம ஹீரோயினை அவன் பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்து திருப்பி நீ இங்கே வந்திருக்க கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் கண்ணாலேயே பார்த்து இப்போ அவன் தலைவனை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறா. அப்படியே அந்த தலைவனும் ஏஞ்சி நிற்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். அப்போ அந்த தலைவனை நெருப்பு வச்சு எரிச்சு விட்டுறா. அவன் தலைவனும் அவங்க ஆளுங்களும் அந்த இடத்துல எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுறாங்க. நிறைய பவர் யூஸ் பண்ணனால நம்ம ஹீரோயின் வீக் ஆயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த தலைவனை உனக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்குறான். எனக்கு ஆல்ரெடி அவனுக்கு தெரியும். எப்படின்னா இந்த இடத்துல ஒரு புதையல் இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். யாருமே முடியாதுன்னு சொல்லும் போது நான் அவனுக்கு உதவுனேன். இந்த இடத்துல கொடூரமான சாபம் இருக்குது. அந்த புதையலை தேடி யார் வராங்களோ அவங்க டீமன்ஸாக மாறி பாதுகாவலனா ஆயிடுவாங்க. அப்படி மாறப்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே. என்கிட்ட இவங்க உதவி கேட்காம இருந்ததுதான் இவங்க மனுஷனாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை ஆறுதல் படுத்துகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த சர்ச் தலைவரை காட்டுறாங்க. மக்கள்கிட்ட அவர் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காரு. என்னன்னா நம்ம ராஜா இறந்து போயிட்டாரு. இப்போ ராணி தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்க போகிறாங்க. அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. அந்த குழந்தை பிறந்தோடனே அதுதான் இந்த நாட்டோட ராஜான்னு சொல்கிறான். இதை கேட்டு மக்கள் யாருமே சந்தோஷப்படலை. இவங்க கன்னை காட்டி மக்களை பணிய வைக்கிறாங்க. இப்போ தலைவர் ராணியை பார்த்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு உங்கள் குழந்தைக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்தது அவர் தான் எங்களை ஆள போகிறாரு. ராணி முன்னாடி ஏதோ அவர் விசுவாசத்தை காட்டுற மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் வந்து ரேடியோ மூலமாக மொட்டைத்தலைக்கு கால் பண்ணி ராணிக்கு வாரிசு வேற வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம சமாளிக்க முடியாது, இப்போ ராஜாவும் இறந்து போயிட்டாரு, நமக்கு தான் ரொம்ப பிரச்சனை, அவள் நம்ம எல்லாரையுமே அழிச்சிடுவா, முத்திக்கிட்டு நம்ம அவளை அழிச்சிடணும், அந்த சூனியக்காரியை மட்டும் பிடிச்சிட்டு வந்தேன்னா அவள் சொல்கிறத வச்சு இவளை நம்ம தூக்கில் போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த சைடில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஃபயர் ஃபீல்டுன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ நாளைக்கு நம்ம ஸ்கல் ஐலாண்டுக்கு போயிடலான்னு சொல்கிறான். அந்த இடத்துக்கு போயே ஆகணுமா, அது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறான். இல்லை நான் கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும், அங்கே போய் நான் உல்ஃப் மனிதனை சாகடிச்சு அவனோட சக்தியை நான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறா. அங்கே போனவங்க யாருமே திரும்பி வந்தது இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம இப்படியே திரும்பி போயிடலாம் வான்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைம் பீஸ் எடுத்து கொடுத்துட்டு நீ வேணா இங்கேருந்து கிளம்பிடு, நான் அங்கே போய் திரும்பியே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், என்கிட்ட யார் எதை கேட்டாலும் நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன், அது யாருமே என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் அப்படியே இறந்து போயிட்டாலுமே சந்தோஷம் தான் சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் உன்னை தனியாக விட மாட்டேன், நான் உனக்கு துணையாக வருவேன்னு சொல்கிறான். இப்போ கட் பண்ணால் நம்ம ராணியை காட்டுறாங்க. கேப்டன் கிட்ட அந்த சர்ச்சு தலைவர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட உருகி பேசுகிறாங்க. இவனும் உங்களுக்காக நான் என்ன வேணும்னு பண்ணுறேன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெயின் ட்ராக்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் அந்த ட்ராக் அதிர்ற மாதிரி தெரியுது. அந்த மொட்டைத்தலை கேங் அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற அந்த மொட்டைத்தலை கேங்கை காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ட்ராக்ல தான் நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அந்த மொட்டைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் அந்த சூனியக்காரியை பார்த்துட்டேன், முதல்ல அவளை பிடிங்கடான்னு சொல்கிறா. இப்போ பக்கத்தில் ட்ரெயின் வந்தோன்னுமே நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறா. டேய் அவள் ஓடுறா, ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஓடி வரா. அந்த இடத்துல அந்த ட்ராக் அப்படியே டெட் அண்ட் ஆகுது. அந்த ட்ராக்கை பார்த்தா பாதிரியே உடஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னே மொட்டை லேடி பதற ஆரம்பிக்கிறா. இப்போ பிரேக்கை போட ஆரம்பிக்கிறா. இந்த ட்ராக் கடைசியில் வந்து நம்ம ஹீரோயின் ஜம்ப் பண்ணுறா. இப்போ கீழே விழ போகிற நம்ம ஹீரோயினை கரெக்டாக நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். இந்த ட்ரெயின் ரொம்ப வேகமாக வந்தனால பிரேக்கால் நிற்காம கரெக்டாக அந்த ட்ரெயின் கீழே விழுந்துருது. அந்த இடத்துலயே அந்த ட்ரெயின் வெடிச்சு அந்த மொட்டையோட கேங் என்டையராக காலி ஆயிடுது. இந்த சைடில் அந்த தலைவருக்கு மொட்டை இறந்ததை கேள்விப்பட்டு ரொம்ப கதறாரு. தானியை நம்மளே போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணுறான். இப்போ சைடில் பார்த்தா அவங்க 2 ஆளுங்களும் ரத்த வாந்தி எடுக்கிறானுங்க. பார்த்தா பின்னாடி கேப்டன் அவங்கள குத்தி கொண்டு இருக்கான். ராணியோட ஆசை என்னன்னா இந்த தலைவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் கேப்டனை வச்சு மூவ் பண்ணியிருக்கா. இப்போ கேப்டனும் தலைவரோட கதையை முடிச்சிடுறான். இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்கல் ரிவருக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தால் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அந்த இடத்துல எல்லாம் மனிதனோட மண்ட ஓடுங்களாக இருக்குது. வந்தவங்க யாருமே இந்த இடத்த விட்டு திரும்பி போனதா சரித்திரமே இல்லை.
பார்த்தா இந்த இடத்துல யாரோ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், நம்ம கிளம்பிடலான்னு சொல்றான். இல்ல நான் வந்த வேலையை முடிக்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ கையில அவ சில்வர் நகம் மாதிரி போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் போடுறது வேஸ்ட் தான். ஆல்ரெடி நிறைய சோல்ஜர்ஸ் சில்வர்ஸ்லாம் போட்டு வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஃபுல் மூனை காட்டுறாங்க. இப்போ மழையில் நினைஞ்சிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அந்த உல்ஃப் மனிதர் பக்கத்துலேயே வந்துட்டான்னு எனக்கு தெரிய வருதுன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ நம்ம கிளம்பிலாம் வா, இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே தான் நமக்கு பெரிய ட்விஸ்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அந்த உல்ஃப் மனிதன்னு சொல்கிறா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ கீழே குனிகிறான். இப்போ அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஓநாய் மனிதனா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் அந்த ஓநாய் மனிதன் யாருன்னு இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இவன் தான் அது. கடைசியில் பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இப்போ அவன் ஓநாய் மனிதனா சேஞ்ச் ஆகி பயங்கரமாக கத்துறான். இப்போ அந்த ஓநாய் மனிதன் நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவரோட மந்திரத்தை யூஸ் பண்ணி இப்போ நிறைய காக்கா அந்த ஓநாய் மனிதன் அட்டாக் பண்ணுற மாதிரியும் கடைசியில் அவன் கூட பெரிய காக்கா ஒன்று சண்டை போடுற மாதிரியும் இலிஷனில் தெரியுது. காக்காவை கொல்றதுக்காக ஓடி வரும்போது கரெக்டாக அந்த காக்கா மறைஞ்சி போய் அந்த சில்வர் அவன் வயிற்றுல சொருகிடுறா. தடுமாறி அந்த ஓநாய் மனிதன் கீழே விழுறான். திருப்பி அவன் ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது இப்போ முழு நிலாவை அப்படியே மேகங்கள்லாம் மறைச்சதுமே இப்போ நம்ம ஹீரோ நார்மல் நிலைமைக்கு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் டயர்டாக இருக்கிறதுனால அவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. உனக்கு எப்போ நான் ஓநாய் மனிதன்னு தெரிய வந்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் நீ ரெஸ்ட் இருன்னு சொல்லிடுறா. பார்த்தா அவன் குடிக்க தண்ணியில் ஏதோ கலந்து கொடுத்துட்டான் போல இருக்கு. அவன் அப்படியே மயக்கம் அடைகிறான். கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவை கைத்தால கட்டி வச்சிருக்காங்க. என்னை அவுத்து விடு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் ஒன்றும் உன்னை பார்த்து பயப்படலை, உன்னோட வீக்னஸ் எல்லாமே எனக்கு தெரியும்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இவ்வளோ நாள் உன் கூட ட்ராவல் பண்ணி இந்த நாளுக்காக தான். இவ இப்படி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு என்ன நடக்க போகுது அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறா. முன்னாடி அவள் மந்திர சக்தி போட்டு இலுஷல்ல ஏதோ பார்த்துருக்கா. அதில் ஓநாய் மனிதன் எல்லாரையும் கொல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த ஓநாய் மனிதன் நம்ம ஹீரோவாக மாறதையும் அவள் பார்த்துருப்பா. கரெக்டாக பாரில் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவள் உடம்புலேருந்து புல்லட் எடுக்கும்போது அந்த காயத்தை தைக்கும் போது அவள் சில்வர் காயினை வச்சு தச்சிட்டா. இப்போதான் நம்ம ஹீரோ வீக் ஆவான். ஏன்னா வெளியே இருக்க சில்வரை விட உடம்புக்குள்ளே இருந்த சில்வர் தான் அவனை வீக் பண்ணும். இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் கண்ணில் தண்ணியோட அவனை போட வரும்போது அதுக்கு நம்ம ஹீரோ நீ என்ன கேட்டாலும் விஷ் பண்ணியாமே, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை நீ நிறைவேற்றணும், உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்குறா. நம்ம 2 பேரும் ஒன்றா வாழணும், ஒன்றாவே சண்டை போடணும், நம்மளோட லோன்லினஸை நம்மளே முறியடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே நான் யாருக்குமே நோ சொல்ல மாட்டேன், அதுக்கு நீ எனக்கு எதுனா கொடுத்தாகணும், உனக்கு என்ன வேணும்னு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே முழு நிலவு வந்துடுது. நம்ம ஹீரோ உல்ஃப்மேனாக மாறிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து அவன் நெஞ்சுக்குள்ளேயே சொருகிடுறா. இப்போ அப்படியே சீன் கட்டாயி அடுத்த சீனில் அப்படியே அங்கே இருக்கிற மண்டவோட வச்சு அவனுக்கு சமாதி கட்டிடுறா. அதனால் அந்த டைம் பீஸை வச்சு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறா. இப்போ ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி அந்த சிட்டிக்கும் வந்துடுறா. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவளை உற்சாகமாக வரவேற்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சூரியக்காரியை தான் அவங்க தலைவியாக ஏற்றுட்டு இருக்காங்க போல. இப்போ மேலே ஏறி வந்து கேப்டன் கிட்ட அந்த ஓநாய் மனிதனோட தோலை கொடுக்குறா. இந்த தோலை ராணி கிட்ட கொடுத்து அவங்களோட ரத்தத்தை இந்த தோலில் செஞ்சு அவங்கள போட சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த பவர் கிடச்சிரும். இதெல்லாம் கேட்டு கேப்டன் ரொம்ப கடுப்பாயிடுறான். ஏன்னா அவன் ஒன்று கேட்டிருப்பான், ராணி கேட்டதை எதுவுமே நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். நான் கேட்டதை நீ நிறைவேற்றலை, நான் கொடுத்த டைம் பீஸை நீ திருப்பி கொடுன்னு கேட்குறான். நீ என்ன கொடுத்தியோ அது எனக்கு தான், நீ என்ன கேட்டியோ அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஆனால் கேப்டனுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறான். நீ ராணியை அடைய ஆசைப்படுறல, இப்போ ராணி உனக்கு தான். ராணியோட வயிற்றுல வர அந்த கொள்ளையோட அப்பா தான் இந்த உல்ஃப்மேன், அவனை கொலை பண்ணியாச்சு, இனிமேட்டு ராணி உனக்கு தான். இதை கேட்டவனே அவன் ஷாக் ஆயிடுறான். இப்படி அவன் சொல்லிட்டு போகும்போது இந்த தோலோட சொந்தக்காரனோட பேர் என்னன்னு கேட்குறான். அவனோட பேர் பாய்ஸ்ன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ அடுத்த சீனில் ராணி அந்த தோலை பார்த்து என்னது இது பாய்ஸோட தோலான்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை அவங்க உண்மையாகவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்கு கேப்டன் அவகிட்ட அவெல்லாம் பீஸ்ட்டு, அவனெல்லாம் நம்பாதீங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலான்னு சொல்கிறான். அவன் சொல்கிறத கேட்காம அவள் கதறி அழுதுட்டு இருக்கா. ஆனாலும் இவன் விட்ட போட்டுகிட்டே இருக்கான். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறான். இதுக்கு அவன் நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, நீ சாவுடான்னு சொல்லி மண்டையில் வச்சிருக்க பின் எடுத்து அவன் கழுத்தில் சொருகி அவனை கொன்னுடுறா. திருப்பியும் ராணி அந்த தோலை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி போயிட்டு இருக்கா. இப்போ மக்கள் எல்லாமே ஆவேசமாக மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்ச ராணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறா. அப்படியே காலையில் ஆகுது. அந்த சூரிய ஒளி பட்டோன்னே அந்த தோல் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இப்போ அந்த சாம்பல் அந்த தோல் எங்கே வருதுன்னா நம்ம ஹீரோவை அடக்கம் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு வருது. இப்போ அந்த மண்டபத்துக்கு மேலே வச்சு அந்த டைம் பீஸ் கீழே விழுது. நம்ம ஹீரோ உயிர் பொழைச்சிட்டா. இப்போ அடுத்த சீனில் உயிர் பொழைச்ச நம்ம ஹீரோ கன்னோட ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறான்.
இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி முடியும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றா. நீ எனக்கு என்ன பண்ணி அதை நினைச்சு வருத்தப்படுறியான்னு நம்ம ஹீரோ கேட்குறா. உனக்கு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு ராணி அஃபயர் வச்ச ஆளு நம்ம ஹீரோ தான் நல்லா தெரியும். இப்போ ராணி அவன்கிட்ட நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லும் போது நீயும் பீஸ்டானா மட்டும் தான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் ராணி நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருப்பா. அவனோட உயிர் எடுத்தா மட்டும்தான் அவங்க பீஸ்ட் ஆக முடியும். எப்படியும் ராணி உன்னோட தோலை போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள்ல உன்னோட உயிர் உனக்கே வந்துடும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உனக்கு சாவே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோயின் அவன் கன் வச்சு சுட வரும்போது அந்த கன் ஒர்க் ஆகலை. இப்போ கத்தி வச்சு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணும்போது இப்போ இவங்க 2 பேருமே நேருக்கு நேரம் அவங்க கழுத்தில் கத்தி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து இதுக்கு தான் நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டோமான்னு கேட்குறா. இப்போ 2 பேருமே சேர்க்கிறாங்க. அவ்வளோதான், இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.